பல்வேறுபட்ட துறைகளிலும் அறிவு கொண்டவர்களாக விளங்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எப்படிப்பட்டவர்களாக வாழ்வில் எந்த நிலையில் வாழ்வார்கள் என்பதை இங்கு நாம் பார்க்கலாம். ருத்திரரை தேவதையாக கொண்ட இவர்கள் பல துறைகளில் அறிவும் திறமையும் பெற்று விளங்குவார்கள். பொது வாழ்விலும் வெற்றிக்கனியை பறித்து புகழுடன் வாழ்வர். எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் தம்மால் முடிந்தவரை முயற்சி செய்து பாடுபட்டு செய்து முடிப்பர். எவ்வளவு நற்பெயர் புகழ் இருப்பினும் சிலர் இவர்களை விமர்சித்த வண்ணம் இருப்பர். எதிரிகளுடன் போராடிக்கொண்டே இருக்க வேண்டி வரும். கல்வி, எழுத்து, இலக்கியம் போன்ற துறைகளும், விளம்பரம், வாகனம், மருத்துவம், விலங்கினங்கள் சம்பந்தப்பட்ட துறைகளும் இவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும் என்பதால் இவற்றுள் ஏதேனும் ஒன்றை தேர்வு செய்து ஈடுபட்டால் வெற்றி பெறலாம். பொது வாழ்வில் ஈடுபடுவதும் புகழை தேடித் தருவதும் இவர்களுக்கு தேடி வரும். ஆஸ்துமா, இருமல் போன்ற நோய்களோ அல்லது தொண்டை, காது சம்பந்தப்பட்ட நோய்களோ வர வாய்ப்புள்ளது. எச்சரிக்கையாக இருப்பது நலம். முத்து அல்லது நீலக்கல் வைத்த தங்க மோதிரங்களை அணிவது சிறப்பு சேர்க்கும். சிதம்பரம் நடராஜரை தரிசிப்பது, அவரை மனதில் நிறுத்தி வழிபடுவதும் காரிய வெற்றிகளை உண்டாக்கும். திருவாதிரை, சுவாதி, சதயம், ரோஹிணி, திருவோணம், ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை மனம் முடிப்பதை தவிர்ப்பதே நல்லது. இவை உங்களுக்கு பொருந்தாத நட்சத்திரங்கள். திருவாதிரை நட்சத்திரத்தில் சுபகாரியங்கள் செய்வதும் உகந்ததல்ல. மேலும் நட்சத்திர பலன்களை அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.